ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் நளினி ஸ்ட்ரீம் வேர்ல்ட். நான் நளினி ரமேஷ்குமார். இன்னைக்கு நாம எதை பற்றியான வீடியோ பார்க்க போறோம்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் பற்றின வீடியோ தான் பார்க்க போகிறோம். இதில் இருக்கிற அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் பட்டன் இருக்கும், ஆளுங்கதை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிற போது இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸோ இல்லை நமக்கு தெரிஞ்சவங்களோ இந்த நிறுவனத்தில் எடுத்துக்கலாம் அப்படின்னு அவங்களுடைய ஐடியா கொடுக்குற போது அதை நம்ம எடுத்துக்காம அதில் இருக்கிற பெனிஃபிட்ஸ் என்ன இருக்குது, யூஸ்ஃபுல்லாக என்ன இருக்குது, நம்ம ஒரு ஏஜென்ட் கிட்ட ஃபர்ஸ்ட் 1க்கு 3 இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டை கன்சல்ட் பண்ணி அவங்க சொல்றதுல பெனிஃபிட்ஸ் உங்கள் குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சுன்னா அதை அப்பதான் நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். அடுத்தவங்க சொல்றாங்கிறதுக்காக நம்ம எடுத்துக்கூடாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நாம ஒரு டிசீஸ்னு ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் போகும்போது தான் நாம எடுத்திருக்கிற பாலிசியில் இந்த டிசீஸ்க்கு இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண முடியாதுன்னு நமக்கு தெரிய வரும். ஸோ அதனால நாம் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நமக்கு எந்த நேரத்தில் என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது, எந்த டிசீஸ் வரும்னு தெரியாது. அதனால பொதுவாக இருக்கிற சில வியாதிகளுக்கும் சில ரேராக இருக்கிற வியாதிகளுக்கும் சேர்த்து நம்ம எடுக்கிற பாலிசியில் எல்லாம் கவர் ஆகுமான்னு உங்கள் இன்சூரன்ஸ் ஏஜென்ட் கிட்ட கேட்டு தெளிவுபடுத்திக்கங்க. நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்க போகிறோம்னா, நீங்கள் தேர்ந்தெடுக்கிற நிறுவனம் பிராண்டட் நேமாக இருக்கும், எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்சதா ரொம்ப வருஷமாக நமக்கு சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருக்கான்னு பாருங்கள். அட் த சேம் டைம் நிறைய பேருக்கு ஒரே சமயத்தில் அவங்க அமௌண்ட் கிளைம் பண்ணிக்கிறாங்களான்னு பாருங்கள். ஆன்லைனில் அந்த நிறுவனத்தை பற்றி சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்டார் ரேட்டிங்ஸ் பாருங்கள், கமெண்ட்ஸ் எல்லாவற்றையும் படித்து பார்த்து அப்புறம் நீங்கள் முடிவு பண்ணுங்கள். அப்புறம் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, அந்த நிறுவனம் எந்த ஹாஸ்பிட்டலில் டைப் வச்சுருக்கிறாங்க அப்படின்னு பாருங்கள். ஏன்னா நம்ம அவசரம்னு சொல்லி ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிற போது அப்போ தான் தெரியும் அந்த நிறுவனத்தில் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு கிளைம் பண்ண முடியாதுன்னு வரும். அதனால் எந்த ஹாஸ்பிட்டலில் நீங்கள் பாலிசி எடுத்துருக்கிற நிறுவனம் டைப் வச்சுக்கிறாங்க, அதே சமயத்தில் நிறைய பிரான்ச்சஸ் அவங்களுக்கு அதிக அளவு இருக்குதான்னு பாருங்கள். நமக்கு ஒரு அவசர ட்ரீட்மெண்ட்டு நாம் அதிக தூரம் செல்லாமல் நம்ம வீடு பக்கத்தில் இல்லை ஊருக்கு பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி ஹாஸ்பிட்டலெல்லாம் இருக்கிற மாதிரி பாருங்கள். அடுத்து ரொம்ப முக்கியமாக என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம பேப்பர் சைன் பண்ணுற போது அந்த ஃபார்மில் அதில் கேட்டிருக்கிற தகவலுக்கு உண்மையான தகவல்களை தெரிவிங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ உங்களுக்கு சுகர் இருக்குதுன்னா அது எப்போ இருந்து நமக்கு இருக்குது, அது எவ்வளோ காலமாக நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம் அதையும் நீங்கள் தெரியப்படுத்துங்க. ஏன்னா நம்ம ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் போகும்போது அதில் உங்களுக்கு எல்லாமே மென்ஷன் ஆகி வரும். அப்போ நம்ம கிளைம் பண்ணுற போது நம்ம அந்த நிறுவனத்தை ஏமாத்துற மாதிரி இருக்கும். அப்போ நம்மளால் கிளைம் பண்ண முடியாது. அதனால் நம்ம ஒரு பேப்பர்ஸ் கொடுக்குறோன்னு ஃபில் பண்ணுறோம் அப்படின்னா அதில் இருக்கிற தகவல்கள் முழுமையாக தெரிவிங்க. நமக்கு ஏன்னா அவசரங்கிறதுக்கு நம்ம பின்னால் கஷ்டப்படக்கூடாதுங்காத ஒரு பாலிசி எடுக்கிறோம். நம்ம ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறப்போ நம்ம கொடுத்துருக்கிற தகவல்னாலேயே நமக்கு டிலே ஆகிற மாதிரி நம்ம பார்த்துக்கூடாது. அதனால் கண்டிப்பாக முழுமையாக அந்த தகவல் நோயோட தீவிரம் தன்மை நம்ம எவ்வளோ வருஷமாக ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறோம் அதைங்கிறத நீங்கள் தெரியப்படுத்துங்க. அப்புறம் நம்ம செய்கிற தவறு இன்சூரன்ஸ் எடுக்கும்போது ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிட்டு அவங்க அலர்ட் பண்ணுற ரூம் வேண்டான்னு சொல்லி நாம் ஒரு நமக்கு சௌகரியமாக இருக்கிற மாதிரி ரூம் நிறைய வசதியாக இருக்கிற மாதிரி எடுக்க வேண்டாம். அப்படி நம்ம எடுத்தோம் அப்படின்னா அவங்க கிளைம் பண்ணுற போது அதோட அமௌண்ட் அதிகமாக இருந்தால் அதை நாம தான் செட்டில் பண்ணுற மாதிரி வரும். அப்புறம் எப்போவுமே நம்ம ஒரு சின்ன பண்ணுற தவறு என்னென்னா, நம்ம எதுக்கு இன்சூரன்ஸ் நமக்கு வேணுமா, அப்போ அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லி நம்ம வருஷக்கணக்காக மாதக்கணக்காக அப்படியே நம்ம தள்ளி போட்டே வந்துடுவோம். அது மாதிரி இல்லாமல் நமக்கு இப்போ இருக்கிற யூஸ்ஃபுல்லாக என்னென்னா, இப்போ மாதமே கொஞ்சம் அமௌண்ட்டு கொடுக்குற மாதிரியே இருக்குது. நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி அதில் கவர் ஆகிற மாதிரி பார்த்துக்குங்க. உங்களால் சின்ன தொகையாக இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி பாலிசி இருக்குதான்னு கேட்டு அதில் நீங்கள் எப்படியோ ஜாயின் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மாதம் பணம் கட்டுற மாதிரி இருக்குது, இல்லை 6 மாதத்துக்கு ஒரு தடவை வருஷத்துக்கு ஒரு தடவை கூட பணம் கட்டுற மாதிரி இன்சூரன்ஸ் பாலிசியெல்லாம் இருக்குது. உங்கள் குடும்ப உறுப்பினருக்கு உங்கள் குடும்ப வருமானம் இதெல்லாம் கருத்தில் கொண்டு ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் உங்களுக்கு ஏற்ற மாதிரி எடுங்க. உடம்பு சரியில்லாத போது நம்ம ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற போது கவலைப்படாமல் இருக்கணும். அதை விட்டுட்டு எப்படி நம்ம ஹாஸ்பிட்டல் பில்லை செட்டில் பண்ணுவோன்னு சொல்லி கவலைப்படக்கூடாது. அதனால் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கிற டிப்ஸை வச்சு நீங்கள் அதில் ஒரு நல்ல ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி நீங்கள் எடுங்க. 2025 நம்ம செய்கிற முதல் சேவிங்ஸாக ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி எடுங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் பட்டன் இருக்கும், அது ஆளுங்க ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.